எனக்கு என்ன ஒரு இதுன்னா, உங்க யாருக்குமே அங்க உள்ள என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஒரு நாய் குறுக்க ஓடி வருதும் ஒரு குழந்தை குறுக்க ஓடி வருதும் ஒன்னா, ரெண்டு உயிரும் ஒன்னா அப்படின்னு அங்கேயே கத்திட்டு என்ன நிறுத்தி எதிரணி அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்டவங்கன்னு உட்காந்து இருந்தாங்களே, அவங்கல இருந்து ஒருத்தர் தான் எனக்கு போன் பண்ணி, அக்கா போட மாட்டேன்னு சொன்னாங்களே, உங்களதான் அக்கா முதல்ல ப்ரோமோல போட்டிருக்காங்க. இந்த இதுக்கு அப்புறம் ஒரு பிரேக் வந்தது. அந்த பிரேக்ல அவர் என்கிட்ட சொன்னது, நான் உங்களை அங்க நிறுத்தல அப்படின்னா இத கிளிப்பிங்கையும் நாங்க போட மாட்டோம், ஏன்னா போட்டோம்னா உங்க பேர் ரொம்ப கெட்டு போயிடும் அப்படின்னு. ஆனா ப்ரோமோலயே முதல்ல அதை தான் என்ன யூஸ் பண்ணிருந்தாங்க. ஒரு 400 பேரை நான் சிரிக்க வச்சிருக்கேன் அப்படிங்கறதுக்கு, அதுல ஒரு 40 பேருக்கு இருக்கும் இவ பொம்பளையா இப்படி எல்லாம் கத்துறாளே அப்படிங்கறதுக்கு ஒரு 40 பேர். தயவுசெய்து கோவப்படாதீங்க. கோபிநாத் சார் தான் எங்களை கத்தி காட்ட சொன்னார். I completely condemn this. வணக்கம். வணக்கம். பதிவுல யாரை பத்தி பார்க்க போறோம் பாத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க எல்லாம் என்ன விஜய் டிவில பாத்திருப்பீங்க. திருப்பி கேட்ட மாமி கோபிநாத் செய்த சம்பவம், அதை பத்தா நம்ம இந்த பதிவுல விலாவாரியாக பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னுக்குட்டி இது தனிப்பட்ட ஒருத்தங்களுக்கான வீடியோவா பேரக்கூடாது நானே நினைச்சுக்கிட்டு இவங்க சொன்னதுக்கு தான் நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல விலாவாரியாக பார்க்க போறோம். நீங்க நானா? ஆமா, பார்த்தோங்க. நான் ஃபர்ஸ்ட் இது பண்ண மாதிரி ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ அப்படின்னு நிறைய பேர் என்ன ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு யாரு ட்ரோல் பண்றவங்களா? யாராவது மாமியோடைய வீடியோவை போட்டிங்கன்னா பார்த்துக்கோங்க, ட்ரோல் பண்ணாதீங்க. அப்படிங்கோ என்னன்னா லவ் யூ சைக்கோவா, மனநலம் பாதிக்கப்பட்டவள், அப்புறம் மென்டலி ரிட்டார்டட். யாரும் சொல்லாதீங்க. அவங்கள பார்த்தா மனநலம் பாதிக்கப்பட்டவங்க மாதிரியா இருக்கு. எனக்கு என்ன ஒரு இதுன்னா, உங்க யாருக்குமே அங்க உள்ள என்ன நடந்ததுன்னு தெரியாது. நடந்தது உள்ள சொல்லுங்க, கேட்போம். ஒரு நாய் குறுக்க ஓடி வருதும் ஒரு குழந்தை குறுக்க ஓடி வருதும் ஒன்னா, ரெண்டு உயிரும் ஒன்னா அப்படின்னு அங்கேயே கத்திட்டு என்ன நிறுத்தியாச்சு. Condemn this. I completely condemn this. அதோட நிறுத்திண்டால் பிறகு என்ன பண்ணால் தெரியுமா கோபிநாத் அவர்கள்? பட் அப்ப கூட நான் குழந்தை நாயின்னு சொல்ல வரலன்னு அப்ப கூட நான் அதுல இதுல பாத்தீங்கன்னா, ஷோல பாத்தீங்கன்னா இருக்கும். Condemn this. I completely condemn this. எங்க பாப்போமா? அகம் டிவி வழியே அகத்திற்குள்ளே 2 வாட்டி 2 வீலர் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஒரு வாட்டி குழந்தை ஓடி வந்ததுல இததான் அவங்க ரொம்ப இது எனக்கே கொஞ்சம் சப்போஸ் அவர் வேற ஒரு குழந்தையே உள்ள ஓடி வந்திருந்தா, இதனாலதான் உங்க மேல உங்களுக்கு எல்லாம் கோவம் வருது. ஒரு நாய் உனக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரியே ஒரு குழந்தை ஆக்சிடென்ட் ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு கேக்குறது இருக்குல்ல, இன்சென்சிபிலிட்டியோட உச்சம். No, I completely condemn this. I completely condemn this. என்ன பேசவே விடல, கத்தியாச்சு, ஸ்டாப் பண்ணியாச்சு. அப்படி ஒண்ணும் தெரியலையே. ஆனா என்ன நடந்தது, என்ன எனக்கு நான் சொல்ல வந்தேன்னு யாருமே கேட்கறதுக்கு இல்ல. நாங்க கேக்குறோம். உங்க வாயை தூக்கி என் காதுல வைங்களேன். நான் கேட்கறது பக்கத்துல வீடியோ பார்த்துட்டு அவங்க கேட்பாங்க, அதுக்கு தான் நான் வீடியோ போட வந்திருக்கேன். நீங்க என்ன சொல்ல வந்தேன் அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டு போங்க. இந்த இதுக்கு அப்புறம் ஒரு பிரேக் வந்தது. அந்த பிரேக்ல அவர் என்கிட்ட சொன்னது, நான் உங்களை அங்க நிறுத்தல அப்படின்னா இத கிளிப்பிங்கையும் நாங்க போட மாட்டோம், ஏன்னா போட்டோம்னா உங்க பேர் ரொம்ப கெட்டு போயிடும் அப்படின்னு. ஆனா ப்ரோமோலயே முதல்ல அதை தான் என்ன யூஸ் பண்ணிருந்தாங்க. வீட்டுக்கு போங்க, உங்களை பத்தி வீடியோ போட மாட்டோம்னு சொல்லி அனுப்பி விட்டாப்ல. ஆனா எல்லாருக்கும் இப்படி அடிக்கக்கூடிய மாமி இந்த முறை மாமிக்கு இப்படி அடிச்சா நம்ம கோபிநாத் அவர்கள் வீட்டுக்கு போங்க ப்ரொமோல பாருங்க சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. ப்ரொமோல முதல் சம்பவமே இந்த சம்பவம் தான். அவரோட ஃபீலிங் என்னங்கிறது எனக்கு தெரியுது. ஏன்னா அவர் கண் முன்னாடி குழந்தை போயிடுது. எனக்கு கண் முன்னாடி 2 குழந்தை இருக்கு. ஒண்ணு என் குழந்தை, இன்னொருத்தரோட குழந்தை, யாருன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு இவ்வளவு டீட்டெயிலா அந்த ஃபீலிங், உங்களோட ஃபீலிங் எங்களுக்கும் புரியுது, நீங்க எவ்வளவு ஃபீல் பண்ணிருக்கீங்கிறது. ஆனா அதுக்கு எக்ஸாம்பிளா ஒரு நாய் போனதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது நீங்க எக்ஸாம்பிளா எதை சொன்னீங்கன்னு ஒண்ணு இருக்கலாம், அதுலதான் எல்லாருக்கும் ஒரு கோபம். இதுல நீங்க எந்த ஃபீலிங் பாத்தீங்க? இப்போ அதே நிகழ்ச்சியில நாய்க்கு ஆதரவு ஒருத்தர் பேசினார். அவர் முகத்தை பார்க்க முடியல.
எப்படி என்ன ஆச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு கூட எனக்கு இந்த இடத்துல தொண்டையில எச்சி முழுங்குது. அவர் எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. எனக்கு எச்சி முழுங்க முடியல, எனக்கு வந்து அவர் மூஞ்ச பார்த்து எப்படி நடந்து கேட்க முடியலன்னு சொல்றாரு தெரியுமா? அதுக்கு பேரு ஃபீலிங். அதுக்கு கருணை காட்டுவேனா இல்லை அவங்க கிட்ட போய் அனுதாபப்பட்டு பேசுவேனாங்கிற அளவுக்கு நான் வந்து ஒரு மனுஷனா நான் வந்து அந்த இடத்துல தலை குளிஞ்சேன். மனுஷனா அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். மனுஷனா அந்த இடத்துல தலை குனிஞ்சேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இதுதான் ஃபீல் பண்றது. ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த பக்கம் ஒரு குழந்தை இருக்கு, இந்த பக்கம் ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம குழந்தை உள்ளத்துக்கு நீங்க தான் இழுத்து போட்டீங்க. கோபிநாத் மட்டும் ஐ கண்டம் திஸ் அப்படின்னு சொல்லலன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்தமா நீங்க ஏதோ வன்மத்தை கக்கியிருப்பீங்க. அப்ப இன்னும் நீங்க டோல் மெட்டில ஆயிருப்பீங்க. கோபிநாத் உங்களுக்கு ஒரு வகை நல்லதுதான் பண்ணியிருந்தால் நான் வச்சுக்கோங்க. இததான் நான் சொல்லறதுக்கு வந்தேன். எதுக்குங்க? நல்லா சொல்லிட்டே போங்க. இதே மாதிரி நீங்க வந்து யார் நிறுத்தினா? நமக்கு அப்படிலாம் வராது. என்ன சொல்ல விடாம நிறுத்தியாச்சு. கிளிப்பிங் போட மாட்டேன்னு சொல்லி ப்ரோமோலயும் போட்டுண்டாச்சு. எதிரணி அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்டவங்கன்னு உட்கார்ந்து இருந்தாங்களே, அவங்கல இருந்து ஒருத்தர் தான் எனக்கு போன் பண்ணி, அக்கா போட மாட்டேன்னு சொன்னாங்களே உங்களதான் அக்கா முதல்ல ப்ரோமோல போட்டிருக்காங்க. அசையாத மரம் ஒன்று விழுந்தது கீழே இத அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் இப்ப இன்னொரு ப்ரோமோ பார்த்து அத வந்து ரொம்ப சிரிச்சிட்டு இருக்கீங்க. யார் சிரிக்கிறா? எதுக்கு சிரிக்கிறீங்க நீங்க? சிரிக்காதீங்க, டென்ஷன் ஆயிரும். நான் வந்து மாமியை பார்த்து யாரும் சிரிக்காதீங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷம். பண்றீங்களா? எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு நீங்க அப்படி பண்ணுனது வந்து. சிரிச்சுக்கோங்க, அவங்களையும் சந்தோஷப்படுறாங்களா? நல்லா சிரிச்சுக்கோங்க. ஒரு 400 பேரை நான் சிரிக்க வச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு. 400 பேர்லாம் இல்ல, நீங்க 4 லட்சம் பேர் சிரிக்க வச்சிருப்பீங்க. ஏன் என்னோடைய சேனல்ல நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. அப்போ இது போக எத்தனையோ பேர் வந்து எத்தனையோ வீடியோ உங்களுக்கு தான் போட்டுருக்காங்க. நீங்க நிறைய பேரை சிரிக்க வச்சிருக்கீங்க. அதுல ஒரு 40 பேருக்கு இருக்கும் இவ பொம்பளையா இப்படி எல்லாம் கத்துறாளே அப்படிங்கிறதுக்கு ஒரு 40 பேர். கோவப்படாதேல். ஏன் கோவப்படுறேன்? எதுக்காண்டி கோவப்படுறேன்? 40 பேர் தான் நீங்க வந்து திட்டிருக்கீங்க, 400 பேர் சிரிச்சிருக்கீங்க. நீ லாஜிக்கா யோசிச்சுப்பாங்க. 400 எங்க இருக்கு, 40 எங்க இருக்கு? இவ்வளவு பேர் தான் நீங்க கோவப்பட்டீங்களா? மாமி பேசினதுல 40 பேர் தான் யோசனை இருந்திருக்கு. தவிர 40 பேர் மட்டும் கோவப்படாதே. எனக்கு அந்த ஸ்லாங் வரல பாத்தீங்களா? கோவப்படாதீங்க, கோவப்படாத, இதான் நம்ம ஊர் ஸ்லாங். கோவப்படாதீங்க. கோபிநாத் சார் தான் எங்களை கத்தி காட்ட சொன்னார். அண்ணன் சரியான சம்பவம் பண்ணிட்டு போயிட்டாரு. போற போக்குல கண்டென்ட் கிடைக்கல, இது சம்பந்தம் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கு. யார் அந்த இடத்துல இருக்கா? எங்க வாங்க 2 பேர் கத்துங்க. கத்துங்க. கத்த விட்டுண்டால் இந்த கத்த விட்டதுதான் சம்பவம் பண்ணிட்டு போயிட்டார். சைலண்டா பண்ணிட்டு போயிட்டார். எப்படி இந்த மாதிரி அடுத்தவங்க எப்படி புரிஞ்சுக்கிறது, என்னென்ன கத்துறது, என்னென்ன மாதிரி அப்படிங்கறது அவர் தான் கேட்டார். அதனால நாங்க கத்தினோம். பாருங்க, ஒரு நாய்க்கு வந்து இந்த மாதிரி கத்துறதும் ஐ லவ் யூ கத்துறது மாதிரி நாய்க்கு கூட இங்கிலீஷ் மூலம் தெரிஞ்சிருக்குங்க. எனக்கே தான் ஆச்சரியமா இருக்கு. இப்ப நம்ம ஊர் நாயில நம்மள மாதிரி தான் குலைக்கும், லோல்லு லோல்லுன்னு குலைக்கும். என்ன சொல்றேன் ஏன் சொல்ற நமக்கு புரியாது. ஆனா இந்த மாமிக்கு மட்டும் அவங்க நாய் வந்து அப்படி குலைக்கிறது லவ் யூன்னு கேட்டிருக்கு. நாய் கூட இங்கிலீஷ் பேசுதுங்க. இங்கிலீஷ் பேசினாலும் நாய்க்குட்டிடாவ. ஓகே, கத்தினதுக்கு எதிரணில இருந்து சிரிச்சாங்க. அத ஒருத்தர் வந்து எங்க சைடுல இருந்து சொன்னார். அவங்க சிரிக்கிறாங்க, கொஞ்சம் இன்சல்ட் மாதிரி இருக்கு, ஹர்ட் பண்ற மாதிரி இருக்குன்னா அவங்க அப்படிதான் பாஸ் சிரிப்பாங்க அப்படின்னு சொன்னார். அவங்க மட்டுமா சிரிப்பாங்க? நீங்க வீட்டுக்கு போங்க, நாங்க வீடியோல போட்டுருவோம். எத்தனை பேர் சிரிக்கிறாங்க மட்டும் பாருக்குன்னு சொல்லி கோபிநாத் மனசுக்குள்ள சிரிச்சு இருந்திருப்பார். அவர் தானே எங்களை கத்த சொன்னது. இப்போ இதே மாதிரி இருக்கிற இதுல வந்து கூடிய விரைவில் நாய் இப்படி எல்லாம் கத்தும், இதுதான் நாய் அப்படிங்கறது போட்டோ காட்டி போடுற ரேஞ்சுக்கு வந்துடும். ஆமா, இதுதான் நாய், இப்படிதான் அந்த நாய் கத்தும், லவ் யூ அப்படி நாய் வந்து சொல்லக்கூடிய ஃபார்மேட்டின் மேல் வந்துடும். ஆனா இந்த நைட்டு நேரத்துல நாயெல்லாம் கூட்டமா ஒன்று போல போகும். அப்போ ஒரு சவுண்டு விடும்.
அது அன்பை பரிமாறுதுங்கிறது இப்போதாங்க எனக்கே புரிஞ்சிருக்கு. என்னன்னா லவ் யூ அது வந்து காதலை பரிமாறு அந்த இன்னொரு நாய்கிட்ட போய் லவ் யூ, நான் தான் உன்னை லவ் பண்றேன், நானும் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லி எல்லா நாயும் சேர்ந்து பின்னாடியே துரத்தி இருக்கு. சார் இந்த மொழி நமக்கு தெரியாம போயிருச்சா? ஏன்னா நம்ம எல்லாரும் அதுகிட்ட இருக்கிற வெறுப்பை காட்டிட்டு இருக்கிறது. நாம வந்து எல்லாரும் வெறுப்பை காமிச்சிட்டு இருக்கோம். ஆனா பாருங்க, அவங்க தான் எல்லா உயிர்கள் மீதும் அன்பை மட்டும் காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, எத்தனையோ சமூக பிரச்சனை நடந்துச்சுங்க. மனுஷன் தாழ்வா பார்க்கக்கூடிய நாடாக இந்தியா இருந்துட்டு இருக்கு. முதல் நாளாக இவங்க தான் குரலே கொடுத்தாங்க. இந்த நாய்க்காக பேசுறாங்க, நீங்க தப்பா நினைச்சுக்கீங்க. நாய்க்காக பேசுறதுக்கு ஆள்னால இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. மற்றபடி என்ன நடந்தாலுமே முதல் ஆளாக குரல் கொடுக்கக்கூடிய ஒருத்தங்களாக இவங்க தான் நிற்பாங்க. அந்த நூல் இடைவெளி தான் நமக்கும் அவங்களுக்குள்ள பெரிய வித்தியாசமே. என்னதான் ரொம்ப ட்ரோல் பண்ணி மீம்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் கூட குரலை யூஸ் பண்ணதுன உடனே சார் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நினைச்சேன். குரல் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு அதெல்லாம் வருத்தமே இல்ல. அப்ப வருத்தம் இல்லையா? எனக்கு வருத்தம் இல்ல, பாக்குற உங்களுக்கு வருத்தம் இருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா உள்ள என்ன நடந்தது, என்ன ஆச்சு, நான் என்ன சொல்ல வந்தேன், இது யாருமே கேட்கவும் இல்ல, யாருமே என்ன சொல்ல விடல. பாதிக்கப்பட்ட அந்த முருகவேல் அவரே சொன்னார், அங்க எதிரணியில தான் உட்கார்ந்துட்டு இருந்தார். அவரே சொன்னார், நீங்க என்ன சொல்ல வரீங்கங்கறதை கேட்காம நிறுத்திட்டாங்க. அதனால நீங்க விட்டு போன கதையை கொஞ்சம் சொல்லிட்டு போங்கன்னு சொல்லி யாரு அந்த பாதிக்கப்பட்ட ஒருத்தருடைய பையன் வந்து யாருந்தான் சொன்னார் தெரியுமா? அவர் வந்து மாமிட்ட உட்காந்து கதை கேட்டார். நீங்க சொல்ல வந்த சரியா சொல்ல வரல உங்க கதைய, ஆனால் நீங்க உங்க கதையை ஃபுல்லா சொல்லுங்கன்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டு பேசியிருக்காரு பாருங்க. நீங்க ஏதோ பாதிப்பாயிருக்கீங்க, உங்களுக்கு பாதிச்சிருக்குங்கிறது தெரிஞ்சது. அப்ப இந்த வீடியோ போட்ட அப்படின்னு அவரே புரிஞ்சுட்டார். எனக்கு யார் நீங்க, அவளுக்கும் தெளிவா புரிஞ்சுண்டு இது ஏதோ பாதிக்கப்பட்ட ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி யாரு கமெண்ட் போடுறதும் எனக்கு பிரச்சனை இல்ல. அதனால யாரும் வருத்தப்படாதீங்க. நம்ம வந்து தப்பா நினைச்சிட்டோம், தப்பா மாமியை கிரியேட் பண்ணிட்டோம், நம்ம வந்து எப்படி சொல்ல ட்ரோல் மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்க கூடாதோன்னு நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. அவங்களே கவலைப்படலை, அதனால நானும் கவலைப்பட மாட்டேன், நீங்களும் கவலைப்படாதீங்க. அவருக்கு புரிஞ்சுட்டார் என்ன, அதனால அது வரைக்கும் எனக்கு ஓகே. நமக்கும் இந்த வீடியோ எல்லாம் ஒட்டு மொத்தமா வச்சு பார்க்கும்போது நமக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, நன்றி, வணக்கம் அனைவருக்கும். என்னுடைய மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி.